ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, வடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டால் ரெசிபி பார்க்கலாங்க. 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவசர காலையில் இந்தமாரி டால் ரெசிபி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவிங் ஆகும். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 150 கிராம் துவரம் பருப்பை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக. இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். பருப்பு 150 கிராம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. ஒரு 5, 6 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 4 விசில் வைங்க, அதிகமாக வைக்க வேணாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கணும், குழையக்கூடாது. அப்போ தான் டால் ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பருப்பு நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஆனால் பருப்பு எதுவுமே குழையவே இல்லை. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். இதை இப்போ லைட்டாக ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம நைஸாக மசிக்க வேணாம். சும்மா 1 2 மசிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் மசிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். பாத்திரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டுமே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வரணும். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 1 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 10-20 செகண்டுக்கு வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். இப்போ இது மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு 50 ml சேர்த்துக்கோங்க. இது டால்ன்றதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதிக நேரம் குக் பண்ண வேண்டாம். பருப்பு திக்காக இருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு மசாலோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா குக் ஆகி வந்திருக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இப்போ பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா டால் ரெசிபி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் உளுந்து வடை கூடலாம் நம்ம ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாம அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.